ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக சூப்பரான ஒரு சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்னும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் 50 கிராம் அளவு மீல் மேக்கர் எடுத்துக்கிறேன். இதை சோயா மீட்டுன்னு சொல்லுவாங்க. இது எந்த ஷேப்பில் வேணாலும் கிடைக்கும். இதை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இந்த மீல் மேக்கரை நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவு சுடுதண்ணி சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இப்போ இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துடணும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஸ்க்யூஸ் பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கரை இந்த மிக்ஸி கப்பில் போட்டுக்கிறேன். இதை அரைக்கும் போது தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது, அப்படியே ட்ரையாக தான் அரைக்கணும். நான் அரைச்சிட்டு காட்டுறேன். எல்லா மீல் மேக்கரையும் அரைச்சிட்டு நான் ஒரு பவுலில் மாற்றிட்டேன். இந்த மாதிரி நல்லா தூளாக அரைக்கணும். பெரிய பெரிய பீஸ்லாம் இருக்கக்கூடாது. இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கணும். பூண்டு லேசாக இடிச்சிட்டு சேர்த்தா போதும், நைஸாக அரைக்க வேண்டாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு கடாயில் 3 இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து நல்லா வதக்கணும். கருவேப்பிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை எனக்கு கிடைக்கல, அதான் நான் போடலை. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கணும். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கர் மசாலாவையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கணும். எண்ணெய் பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் சேர்க்கலை. இதை கொஞ்ச நேரம் நல்லா வறுக்கணும். கலர் லேசாக சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாம். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.